ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து பார்த்துக்கிட்டே இன்றைக்கி நான் உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வரையும் போகட்டும், அதை பற்றி நம்ம எதுவுமே பேச தேவையில்லை. ஏன்னா அதனால் நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. இதுக்கும் மேலேயாவது இந்த வருஷத்துலேருந்து நம்ம என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம ஸ்டிச்சிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த நாளில் நம்ம எவ்வளோ நேரம் எதுக்காக அந்த டைமிங்கை செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அதில் எது பிரயோஜனமான அந்த நேரத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கோம், பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணியிருக்கோன்னு நினைங்க. ஏன்னா இந்த போன நேரம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அந்த நேரத்தை அவங்களால திருப்பி வாங்கவே முடியாது. போன நேரம் அப்படிங்கிறது யாருக்குமே திரும்பி கிடைக்காத ஒரு விஷயம். அந்த பொக்கிஷத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் எடுத்தோடனே இது எல்லாத்துக்குமே இந்த பக்குவம் வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்காக நீங்கள் எதுக்குமே நேரத்தை உங்கள் டைம் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாத்தையுமே பிரயோஜனமாக பண்ணுங்கன்னு சொல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த டைமிங்கில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மொபைல் எடுத்தோம் அப்படின்னாவே அந்த டைம் போகிறதே தெரியறதில்ல. சரி, ஓகே, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு பிரேக்குக்காக எடுத்தோம் அப்படின்னா, அதில் நம்ம எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரமே கூட போயிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி ஆகிடுச்சு. அப்போ அந்த அரை மணி நேரம் போனது தான் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஒரு சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா, சரி இதை பார்த்து முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூவாக இன்னும் அடுத்த சீரியல் வந்துடும். அந்த மாதிரி நம்ம தான் ஒரு கண்ட்ரோலாக எந்த டைமிங்கை எதுக்கு செலவு பண்ணோம் அப்படிங்கிறதையும், அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்னோடய நேரத்தை செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வீட்டு வேலை செய்கிறதுல லேட் பண்ணுவேன். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறது கிடையாது, ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது. அப்போ அந்த டைமிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம காலையில் ஒரு ப்ராப்பரான டைமுக்கு எந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வேலை எல்லாமே ஆகிடும். நம்ம ஒர்க்குக்கு எந்த டைமுக்கு ஒர்க்குக்கு போகணுமோ அந்த டைமுக்கு நம்ம போயிடுவோம். அந்த டைமிங் தள்ளி போச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்து செய்கிற வேலைகள் எல்லாமே தள்ளி 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 போய்கிட்டே இருக்கும். அது ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போயுமே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடணும். அதுக்குன்னு ரொம்ப ஏர்லி மார்னிங்கும் எழுந்துறீங்க அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு 10 மணிக்காட்ட மிஷினில் உட்காடுறீங்க அப்படின்னா, எத்தனை மணிலேருந்து வீட்டில் வேலை செஞ்சால் உங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 மணிக்கே எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 10 மணிக்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினில் உட்காந்துக்கலாம். அப்போ அதுக்கப்புறமே இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் போயிட்டு வர டைமிங் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிற டைமிங்கே. அப்போ ஒரு 10 மணிக்கு நம்ம உட்காரோம் அப்படின்னாலும் ஈவினிங் 3 நாளுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தை நமக்கான நேரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்துகிற நேரம் தான் நாளைக்கு நமக்கு ஒரு சிறுதுளி பெரும் வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நல்லதாக நமக்கு கொடுக்கும். நான் என்னோடய லைஃப்பில் அப்படி தான் ஒர்க்கு எல்லாமே வேலை இது எல்லாமே பார்த்து பார்த்து நான் செஞ்சிட்ருக்கேன். முதல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ. வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி 2 மணி அப்படி ஆகும். அதுக்கும் மேலே என்ன ஸ்டிச் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸு அவ்வளோதான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கும் எதுலேயுமே.
எதை பண்ணுறது அப்படின்னே தெரியாது. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாது. அப்படியே வந்து ஏதோ கொடுக்குறாங்க தைக்கிறோம். சரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைங்களா, நமக்கு இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இல்லை நமக்கு ஸ்டிச்சிங் தான் கரெக்டு, இதை தான் நம்ம இனிமேல் ஃபுல் டைம் பண்ண போகிறோம், நம்மளோட ஜாபே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் தொடர்ந்து இதுக்கான வேலையை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண உட்காந்துன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 5-6 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அடுத்தடுத்து முடித்தா தானே ஆர்டர் இல்லை அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணலாம், எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம், எப்படி நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டும் வந்து நமக்கு வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துறீங்க, குயிக்காக எல்லா வேலையும் முடிங்க. ஒரு 10 மணிக்கெல்லாமே வந்து தைக்க உக்காந்துருட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் டைமில் நம்ம எனர்ஜியாக இருப்போம். அந்த டைமிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ண உட்காரப்ப நம்மளையே அறியாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட கவனம் வந்து எங்கேயுமே நீங்கள் சிதற விடக்கூடாது. ஒரு ப்ளவுஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமேல் தான் நீங்கள் வந்து அடுத்த வேலையவே வந்து பார்க்கணும். அதே மாதிரியே வீட்டு வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில மிஷினை விட்டு எந்திரிக்கிற வேலை இருக்காது. எதுக்காகவும் நீங்கள் வந்து மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது. ஒரு நோக்கத்தோடு வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் நான் எந்திரிக்கணும் மிஷினை விட்டுட்டு, அதுக்காக எதுக்காகவும் இடையில வந்து எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி நானும் வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணினது தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் டைமிங் வந்து எவ்வளோ ஆகுது, நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டேன். எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு தைக்கிறதுக்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாமே ஆகும். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாகவும் பொறுமையாகவும் அப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லாமே நான் வந்து செக் பண்ணுறேன். எல்லாமே பார்த்து தான் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்போடு நான் வந்து வேலை செய்கிறேன். இந்த மாதிரி எப்படி நம்ம வேலை செய்கிறது அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மிஷினில் உட்காரோம் அப்படின்னா 11, 12, 1, 2 மணி வரையும் இல்லை 1 மணி வரையும் லன்ச் டைம் எந்த டைமுக்கு நீங்கள் போகிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 ஹவராவது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறதா இருந்தால் கூட படுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 4 நிமிஷம் மிஷினில் உட்காடுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பேக் பெயின், ஷோல்டரு, கழுத்து, கை எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வலிக்கும். இந்த தொழிலில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லா தொழிலையுமே வந்து நமக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எல்லா தொழிலுக்குமே வந்து செய்கிறப்ப வந்து நமக்கு வந்து உடம்பு வலி வரதான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்மளோட ஓன் பிஸ்னஸ். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை இது பண்ணிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் 2 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2, 3, 4, 5 அந்த 5 மணி வரையும் கூட ஓரளவுக்கு தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு ரொம்பலாம் நீங்கள் வந்து அதிகமாக கணக்கு போட வேணாம். ஒரு ப்ளவுஸ்க்கு 1 மணி நேரம் கணக்கு போட்டுக்கோங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார ஒரு ப்ளவுஸ் முடிக்க பாருங்கள். இது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகுது அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் தைக்க உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வர வர கண்டிப்பாக அந்த டைமிங் வந்து ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சிரும். நான் வந்து இப்போ சாதா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் டு 30 நிமிஷத்துக்குள்ளார அது ப்ளவுஸோட சைஸும் ப்ளஸ் அதோட கிளாத்தை பொறுத்தும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரையும் 3/4 மணி நேரத்துக்குள்ளார நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதுவும் வந்து ப்ளவுஸோட கிளாத்தும் அதோட சைஸை பொறுத்தும் அந்த மாதிரி தான் வந்து மாறுபடும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நான் 1 ஹவர் கணக்கு போட்டுக்குவேன். அதுக்குள்ளாரையே நான் வந்து முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து அந்த ப்ளவுஸை முடிக்கிறதுலே தான் நான் என்னோடய கவனம் இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து அதிகமாக தான் கணக்கு போடுவேன். அதுக்குள்ளாரையே முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம கம்மியாக கணக்கு போட்டு அதை விட தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து திருப்பியும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு போட வேண்டியதாக இருக்கும். அதனால்
எப்பயுமே வந்து டைமிங் தாராளமாகவே போட்டுட்டு அதுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பேன். ப்ளவுஸும் கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுக்குறதுமே அப்படி தான். நான் ஒரு நாள் தள்ளி தான் வந்து சொல்லுவேன் அவங்கள்ட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சுட்டு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற டைமிங் அப்படின்னா அதை விட முன்னாடி கொடுத்தா கூட ஓகே. ஆனால் அந்த டைமிங்கை விட தள்ளி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ப்ளவுசஸ் எல்லாமே வாங்கி சேர்த்தி வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லா வாய்ப்புமே எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக கிடச்சிராது. உங்களுக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பை நீங்கள் தான் வந்து பயன்படுத்திக்கணும். எவ்வளோ நாள் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக இல்லை, எனக்கு தைக்கிறதுக்கு ஆர்டர்ஸ் வரல, அந்த மாதிரி வந்து புலம்புன நாட்கள் வந்து நிறையவே இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கஸ்டமர் இருக்கிறாங்க, நம்ம வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுத்தா தான் நமக்கு இன்னுமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனால் அதை செய்கிற அளவுக்கு அவங்களோட உடம்பும் சரி மனசும் சரி ஒத்துழைக்காது. அதையும் தாண்டி தான் வந்து நம்ம அதை செஞ்சாகணும். இது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா சக்ஸஸாக இருக்கிற டைலரிங் பண்ணுறவங்களுக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி அது வேறு இது வேறு நம்ம தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி தான். வேலை வரும்போது நம்ம செஞ்சுக்கணும், வேலை இல்லாதப்ப நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு சில சீசன் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்கில் நம்ம வந்து தைச்சி ஒரு 10 ரூபாய் மீதி பண்ணிக்கிட்டே தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு வேலையே சுத்தமாக டல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி நாட்களும் வந்து இருக்குது. டைலரிங்கை பொறுத்தவரையும் இதுதான் வந்து ஃபிக்ஸிங் அப்படின்னு கிடையாது. இந்த இவ்வளோ மாதம் நம்மளால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு மாதம் அதிகமாகவும் வரும், ஒரு மாதம் கம்மியாகவும் வரும், ஒரு மாதம் எதுவும் இல்லாமல் கூடவும் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும். ஒரு மாதம் வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது, இல்லாதப்ப ரொம்ப வருத்தமும் படக்கூடாது. அதனால் இன்றைக்கி மாதிரியே என்றைக்குமே இருக்காது. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே முக்கியம். ஒரு கடைக்கு வந்தாங்க அப்படின்னா நமக்கு இதுதான் தெரியும், இது தெரியாது அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லக்கூடாது. ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரையுமே எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலும் நான் அதை கற்றுக்கிட்டு கஸ்டமருக்காக வந்து அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.